Hello friends, இன்னைக்கு நாம melon seeds barfi அதாவது char magaz barfi செய்ய போறோம். இது இந்த முலாம் பழம் விதைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பதிலா நீங்க இந்த வெள்ளரி விதையை கூட போட்டு செய்யலாம். பாருங்க, இதுதான் அந்த char magaz. இது உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயும் இப்ப கிடைக்குது. இந்த பர்ஃபி உங்களுக்கு காஜு கட்லி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். காஜு கட்லி, பாதாம் கட்லி எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம இப்போ ஒரு வாணலையில போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் வரையும் ஒரு நல்ல மணம் வரையும் ஒரு மிதமான தீயில வச்சு இதை ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணி இதை கூலாக விட்டுடுங்க. அதுக்குள்ள நம்ம இந்த ட்ரேயை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ரோஸ்ட் ஆயாச்சு. அடுத்து நம்ம ட்ரே ரெடி பண்றதுக்கு ஒரு ஸ்கொயர் பேன், கொஞ்சம் டீப்பா இருக்கிற ஒரு பேனை அலுமினியம் ஃபாயில் போட்டு இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா, நீங்க பேனை வாஷ் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆல்சோ வெளியில எடுக்கிறதும் உங்களுக்கு சுலபமா இருக்கும். பர்ஃபியை வெளியில எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இந்த பேன்ல கொஞ்சம் நெய் போட்டு அதை தடவி ஒட்டாம வரத்துக்காக இந்த நெய்யை விடுறோம். இப்போ இந்த நெய் போட்டாச்சு. இதை நீட்டா தடவி இந்த பேனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஈவனா தடவி இந்த பேனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அந்த மெலன் சீட்ஸை பவுடர் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா, ஒரு பிளெண்டர்ல அந்த சீட்ஸ் போட்டுட்டு ஒரு 2ல இருந்து 3 ஏலக்காய் போட்டு இதை ஒரு பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பர்ஃபி பண்ணலாம். அதுக்கு ஒரு அடிகனமான வாணலையில 1 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த சர்க்கரை ஃபுல்லா கரையிற வரையும் அதை குக் பண்ணணும். இப்ப பாருங்க, ஒரு சிட்டிகை குங்குமப்பூ போட்டிருக்கேன். அடுத்து இந்த சுகர் சிரப் திக்கான பிறகு ஒரு 2 நிமிஷத்துல திக்காயிடும். ஒரு கம்பி பதம் பார்க்கணும். அந்த சிரப் திக்கான பிறகு ஒரு கம்பி பதம் பார்க்கணும். என்னால அந்த வீடியோவை சரியா எடுக்க முடியல. இப்ப பதம் வந்துடுச்சு. அடுத்து நம்ம அந்த அரைச்சு வச்சிருக்கிற பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா 3 ஸ்டேஜ்ல சேர்க்க போறோம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா கிளறணும். அந்த நெய் இந்த மிக்சர்ல நல்லா அப்சார்ப் ஆகுற வரையும் கிளறி விடுங்க. அதாவது மேல இந்த மெல்ட் ஆயிருக்கிற நெய் நமக்கு தெரியக்கூடாது. பாத்தீங்களா? இப்போ அந்த மிக்சர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெய்யை அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட போறோம். போட்டாச்சு. அதே ப்ராசஸ் தான். திருப்பியும் நல்லா கிளறுங்க. அந்த மிக்சர் அந்த நெய்யை ஃபுல்லா அப்சார்ப் ஆகுற வரையும் கிளறி விட்டுட்டே இருங்க. இது எல்லாமே மிதமான தீயில பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். பொறுமையா பண்ணுங்க. இந்த பர்ஃபி பண்ண ஆரம்பிச்ச பிறகு எங்கேயும் போகாதீங்க கேஸை விட்டு. இப்ப பாருங்க, எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. கொஞ்சம் அந்த ஓரத்துல உங்களுக்கு நெய் தெரியும். இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணா எல்லாமே அந்த நெய் ஃபுல்லா அப்சர்வ் ஆகி அடுத்த பேட்ச் நெய் போடுறதுக்கு ரெடி ஆயிடும். இப்ப கடைசி 2 டேபிள் ஸ்பூன் நெய் நம்ம கிட்ட இருக்கு. பாத்தீங்கன்னா, அப்சர்வ் ஆயிடுச்சு நெய் எல்லாமே. பாருங்க, இப்ப நம்ம அந்த கடைசியா பாக்கி இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் விட போறோம். விட்டு அதே மாதிரி அந்த நெய் ஃபுல்லா அந்த மிக்சருக்குள்ள அப்சர்வ் ஆகுற வரையும் கலக்கிட்டு ஃபர்தரா நம்ம இதை குக் பண்ண போறோம். அதாவது ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மிதமான தீயில இந்த நெய்யை விட்ட பிறகு குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல அந்த மிக்சர் பேனோட சைட்ல ஒட்டாம சுருண்டு ஒரு மாசா இந்த மாதிரி வரும். பாருங்க, இப்ப நல்லா வந்திருக்கு. ஒரு மாசா வரணும். அந்த மாதிரி நீங்க அந்த கரண்டியில இப்படி அதை எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை பண்ணீங்கன்னா வரும். ஒரு மாசா வருது. பாத்தீங்களா? திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்டேஜ். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்ப இதை இறக்கிறதுக்கு. இப்போ இதை அந்த கிரீஸ் பண்ண பேன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்பாட்டுலா வச்சு அந்த பர்ஃபியை நீட்டா நீங்க ஈவனா தட்டி விடுங்க. ஒரு வுடன் ஸ்பாட்டுலா இல்ல ஒரு சிலிகான் ஸ்பாட்டுலா வச்சு இந்த மாதிரி நீங்க ஈவனா தட்டி விடலாம். ஈவன் ஒரு
ஃப்ளாட் பாட்டம் பவுல் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி பாதாமி ஒன்றொன்னா வச்சு இந்த பர்ஃபி கொஞ்சம் கூல் ஆன பிறகு ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு இந்த வெள்ளரி விதை இல்லைன்னா மஸ்க் மெலன் சீட்ஸ் விதை போட்ட பர்ஃபி உங்களுக்கு ரெடி. நீங்கள் இந்த பர்ஃபி பண்ணுறதுக்கு இந்த மஸ்க் மெலன் சீட்ஸ் தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை, நீங்கள் குக்கும்பர் சீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸும் யூஸ் பண்ணி இதே மாதிரி நீங்கள் பர்ஃபி பண்ணலாம். பாருங்க, நல்லா அழகாக கட் பண்ண வருது. இது ஒரு கரெக்டான ஸ்டேஜில் நாம் எடுத்தனால இப்படி வந்திருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் நிறைய குக் பண்ணிட்டீங்கனாலும் பர்ஃபி கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்களேன். நிறைய பேர் கெஸ் கூட பண்ண மாட்டாங்க அது மஸ்க் மெலன் சீட்ஸ் பர்ஃபி அப்படின்னு. நீங்கள் இதை செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து பாருங்க, அவங்கள கெஸ் பண்ண சொல்லுங்க இது என்ன பர்ஃபி அப்படின்னு. டெஃபினெட்லி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Please subscribe to my channel.